கிறிஸ்துத்தரம் இன்றைய நாட்சில் உபவாசம் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மத்திய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் ஏசப் கிறிஸ்துட்ட வந்து சொல்றாங்க, நாங்களும் பரிசேயரும் உபவாசிக்கிறோமே, உங்க சீஷர்களையும் உபவாசியமா இருக்காங்கன்ட்டு. அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன பதில், அவங்க உபவாசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு சொன்னது, மணவாளன் தங்களோடு இருக்கில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ? இல்ல மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இல்ல, மணவாளன் குறிப்பிடுவது ஏசு கிறிஸ்துவ, அவர்கள் தோழர்கள் சீஷர்கள். இந்த பூமியில ஏசப்பா 24 மணி நேரம் உங்க கூட இருந்த நாட்களும் உண்டு. அதுக்கப்புறம் மறித்து பதமேறின நாட்களும் உண்டு இல்லையா? அந்த நாட்கள்ல சீஷர்கள் உபவாசிக்க கற்றுக்கொண்டாங்க. அப்போ இதுல ஏசப்பா சொன்னது உபவாசி இருப்பது அவசியம்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உபவாசிக்க கற்றுக்கொள்ளணும். தேவனோட நேரத்தை செலவிடணும், தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். இதெல்லாம் செய்யணும்னா உபவாசம் அவசியம். அதனால இந்த நாள்ல இருந்து உபவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிலே நிறைவேற்றுங்கள். தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.